கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். சங்கீதக்காரன் எழுதியிருக்காரு, உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிழலில் தங்குவான். அப்போது தாவீது கர்த்தரை தான் எல்லாமே, என் அடைக்கலம் ஆண்டவர் தான், என் கோட்டை அவர் தான், என் தெய்வம் அவர் தான், நான் நம்பியிருக்கிறவர் அவர் தான். அப்போ ஆண்டவரை எல்லாவற்றுக்கும் எல்லாமா ஆண்டவரை முன்பாக வச்சுருந்தார் தாவீது. அப்போ யாருக்கு அவர் நிழலாக இருப்பாருன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அந்த உன்னத மாணவருடைய மறைவில் யார் இருக்கிறாங்களோ, அப்போது சர்வ வல்லருடைய நிழலில் தான் நமக்கு பாதுகாப்பு. அப்போ உன்னதமான மறைவில் இருக்கிறவன் தான் அவர் நிழலில் தங்க முடியும். நீ ஆண்டோடைய மறைவில் இல்லாமல் நீ எப்பவுமே நிரந்தரமாக இருக்கணும். நிரந்தரமாக ஆண்டுடைய மறைவில் இருந்தால்தான் நமக்கு பாதுகாப்பு. அவருடைய பிரசன்னம் தான் நமக்கு பாதுகாப்பு. ஆனால் நம்ம நிரந்தரமாக இல்லாமல் வந்துட்டு போகிறவங்களால் தான் நமக்கு பாதுகாப்பு இருக்காது. அப்போ அவருடைய மறைவில் நாம் இருக்கிறோமா, உன்னதமான தேவனுடைய மறைவில் நாம் இருக்கிறோமா நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அப்படிப்பட்டவன் தான் ஆண்டோடைய நிழலில் தங்க முடியும். அவருடைய நிழலில் தான் நமக்கு பாதுகாப்பு இருக்குது. அவருடைய நிழலில் தான், ஆண்டோடைய நிழலில் இருக்கும்போது, சர்வ வல்லருடைய நிழலில் இருக்கும்போது நம்மளை எதுவும் தொடாது. புயலோ வெள்ளமோ பூகம்பமோ பிரச்சனையோ போராட்டங்களோ எதுவுமே நம்மளை தொடாது. ஏன்னா நம்ம இருக்கிறது அவருடைய நிழலுக்குள்ளே இருக்கிறோம், சர்வ வல்லருடைய நிழலுக்குள்ளே இருக்கிறோம். யார் சர்வ வல்லருடைய நிழலுக்குள்ளே யார் இருப்பாங்கன்னா, அவர் மறைவில் யார் தங்கி வாழுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த நிழல். நிரந்தரமாக நம்ம அவருடைய நிழலில் இருக்கிறோமா, அவர் மறைவில் இருக்கிறோமா? அப்போ அவருடைய மறைவில் இருக்கிறோன்னா தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் நமக்கு இருக்கா? பாவம் செய்து அவருடைய மறைவில் நம்ம வாழ முடியுமா? தேவனுக்கு பிரியமில்லாத சுபாவங்கள் இருந்தால் அவருடைய மறைவில் நம்ம இருக்க முடியுமா? அவருடைய நிழலில் நம்ம தங்க முடியுமா? சிம்சோன் ஆண்டவர் அவனை விட்டு விலகினதே தெரியாமல் அவன் இருக்கான் சிம்சோன். அப்போ அவன் பாவம் செய்யும்போது ஆண்டவர் விளைகிறார், ஆவியானவர் விளைகிறாரு, போனதே அவனுக்கு தெரியல. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பாவம் இருக்கும்போது, தேவனுக்கு பிரியமில்லாத சுபாவங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி நமக்குள்ளே வாசம் பண்ணுவார்? அப்போ ஆண்டோட நிழலில் நம்ம எப்படி இருக்க முடியும்? அவரோட மறைவில் எப்படி நம்மளால் இருக்க முடியும்? எப்படி நமக்கு பாதுகாப்பு இருக்கும்? நம்ம படிச்சிடறோம், உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வ நிழலில் தங்குவான். நம்ம படிக்கிறோம், அதை படிக்கிறோமா, நம்முடைய வாழறோமா? அந்த உன்னதமானுடைய மறைவில் இருக்கக்கூடிய தகுதி நமக்கு இருக்கா? அந்த பரிசுத்தம் நமக்கு இருக்கா? அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்கா? நம்ம பாவத்துக்கு விலகி ஓடுறோமா? யோசேப்பு ஆண்டவர் இல்லைதான், ஒரு பாவம் வருது அவனை தேடி, உடனே தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்ய மாட்டேன், அந்த பாவத்துக்கு விலகி ஓடுறான். அதனால தான் ஆண்டோடைய பாதுகாப்பு அவனுக்கு இருக்குது. அவன் வெட்கப்படவே இல்லை. அந்த நேரம் வெட்கப்பட்டிருந்தாலும் ஆண்டரை உயர்த்துறாரு. அப்போ நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கா? பாவத்துக்கு விலகி ஓடுறோமா? அவருக்கு பிரியமில்லாத சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கா? அதனால் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கணும். எந்த சூழ்நிலை நம்ம ஆண்டரை துக்கப்படுத்தவே கூடாது. தேவனை துக்கப்படுத்துகிற காரியங்கள் நம்மகிட்ட இருக்கா? ஆண்டுடைய மறைவில் இருக்க எந்தெந்த காரியெல்லாம் ஆண்டுக்கு பிரியமில்லாமல் நம்ம செய்கிறோம்? நம்ம ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே என்னோட மறைவில் இருந்தால் தான்ப்பா எனக்கு பாதுகாப்பு, உன்னோட மறைவில் இருக்கிறவன் தான் அவருடைய நிழலில் தங்க முடியும். ஆண்டுடைய மறைவில் இருக்கிறவன் தான் சர்வ வல்லருடைய நிழலில் தங்குவான். ஆண்டவரே உங்கள் மறைவில் நான் எப்பொழுதும் இருக்கணும். ஆண்டவரே நமக்கு பிரியமில்லாத என்னென்ன காரியம் என் வாழ்க்கையில் இருந்தாலும் அதெல்லாம் என்னை விட்டு எடுத்துருங்கப்பா. உங்கள் மறைவிலேருந்து எங்களை எடுத்துடாதீங்க ஆண்டவரே. அவருடைய மறைவில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு பாதுகாப்பு. கொள்ளை நோய்கள் வரும்னு சொல்கிறாங்க, என்னென்னவோ தேசத்துக்கு விரோதமாக தேசத்தில் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன தேசத்தில் வந்தாலும் அவனுடைய மறைவில் நாம் இருக்கும் பொழுது, நம்முடைய குடும்பம் இருக்கும் பொழுது எந்த காரியம் நம்மளை சேதப்படுத்தாது. அது பூகம்பமாக இருக்கலாம், அது என்ன வேணால் இயற்கை பேரழிவு வரட்டும், ஆனால் நம்மை தொடாது, நம் குடும்பத்தை தொடாது. ஏன்னா நம்ம சர்வ வல்லருடைய நிழலில் இருக்கிறோம், அவருடைய நிழலுக்குள்ளே இருக்கிறோம். அவருடைய மறைவில் இருக்கும்போது எதுவுமே நம்மளை தொடாது. நாளில் கூட அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலே, ஆண்டவரே மறைவில் நான் இருக்கேன், நிழலில் நான் இருக்கேன், என்னை மாற்றுங்கப்பா. எந்த காரியமுக்கு பிரியமில்லை ஆண்டவரே, என்னை மாற்றுங்க. தேவன் எதிர்பார்க்கிற அன்பு இருக்கா? பொறுமை இருக்கா?
சாந்த குணம் இருக்கா? நன்மை செய்யக்கூட இருதயம் இருக்கா? ஒவ்வொரு காரியமும் கர்த்தருக்கு பிரியமாக நம்ம வாழ்கிறோம் என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்ம ஒப்பு கொடுக்கும்போது, கர்த்தருக்கு பிரியமாக நம்ம வாழும்போது, நிச்சயமாக கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அவருடைய மறைவில் வைத்து சர்வ வளருடைய நிழலில் வைத்து தேவன் பாதுகாப்பார். அப்புறம் எந்த காரியத்தை குறித்து அதில் வருகிற கடைசியாக வருகிற வாசனெல்லாம் பார்க்கும் பொழுது, யார் நமக்கு எதிர்த்து வந்தாலும் நம்மை தொடவே தொடாது. உன் பக்கத்தில் 1000 பேர் வந்தாலும் சரி, 10,000 பேர் வந்தாலும் சரி, எதுவுமே நம்மை தொடாது. ஏன்னா அவர் நிழலில் நம்ம இருக்கிறோம். தானமே நாம் ஒப்பு கொடுக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தினுடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. அந்த நாளிலும் கர்த்தாவே தயவாய் ஆண்டவரே, எங்களை இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தரும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். உடைய சமூகத்தை விட்டு நாங்கள் வந்து விடக்கூடாதப்பா. அடிக்கடி வந்து போல நாங்கள் இருக்கக்கூடாது ஆண்டவரே. அப்பா, எப்போதும் அது மறைவில் இருக்கக்கூடிய கிருபை எங்கள் ஒவ்வொருத்தருக்கு கர்த்தர் கொடுங்க. நமக்கு பிரியமாக வாழ, பரிசுத்தமாக வாழ்ந்து அந்த மறைவில் உங்களுடைய நிழலில் எப்பொழுதும் தங்கியிருக்கக்கூடிய கிருபை கொடுத்து எங்களை நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.